ரொம்ப நன்றி. வீடியோக்குள்ள வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ற இன்டர்நெட்ல இருக்க சோசியல் மீடியால வர ஸ்கேம் என்னென்ன, அதை யார் யார் எப்படி எப்படி பண்றாங்கன்றத பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கடைசியா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸ்கேம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்துல நம்மளால ஃபர்ஸ்ட் பணம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ப வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே நம்மளால பணம் போட்டா இன்னும் அதிகமா எடுக்க முடியும் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக. இது போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளால எவ்வளவு அதிகமா போட முடியும் அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அந்த அமௌண்ட் நம்ம எப்ப போடுறோமோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்கேம் எதுன்னு பாத்தீங்கன்னா கலர் ட்ரேடிங். இந்த கலர் ட்ரேடிங் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு ஸ்கேம்னே சொல்லலாம். இது எப்படி ப்ரமோட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பணக்கார பையன் இருப்பான். அவனுக்கு பாத்தீங்கன்னா 20 to 25 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவன் பாத்தீங்கன்னா அவன்கிட்ட பங்களா, காரு, அப்படியே பணம் எல்லாம் கொட்டி கிடக்கும். அப்புறம் அவன் சொல்லுவான், இது எப்படி நான் சமாளிச்சேன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீணா போன ஆப்பை காட்டுவான். இதை பார்த்துட்டு சில பேர் வந்து ஓகே இந்த மாதிரி ஆப்பை நாமளும் யூஸ் பண்ணா நம்மளுக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதை வந்து தமிழ்லயும் பண்றாங்க. அவங்க எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன வீடியோஸை அவங்க டவுன்லோட் பண்ணி அதுக்கு தமிழ் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதை இன்வெஸ்ட் பண்ற மக்கள் தான் ஏமாறுவாங்க. எல்லாருக்குமே பண தேவைன்றது இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்டிங்ல பணம் வர மாதிரி பண்ணிட்டு நம்ம கிட்ட கம்மியா கொடுத்துட்டு அதிகமா எடுக்கிறதுக்கான வேலைகளை தான் இந்த ஆப் தான் பண்ணும். ஒரு ஆப்ல இப்ப கம்மியா காசு போட்டு அதிகமா எடுக்கலாம்னா அது எப்படி உண்மையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்கேம் ராஜா கேம்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கலர் ட்ரேடிங் மாதிரி தான். இந்த ஆப்பை ப்ரமோட் பண்றதுல நம்பூர்காரங்க கில்லாடியா இருப்பாங்க. இதை எப்படி நம்பூர்ல ப்ரமோட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் வாங்குற மாதிரி காட்டுவாங்க. அது வந்து ஒரு காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், இல்ல ஒரு கோல்டு, ஐபோன். அதை வாங்கி அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வச்சுக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இல்லை யாருக்காவது கொடுப்பாங்க. அதை ஏன் அவங்க வச்சுக்காம மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒரு சிம்பத்திக்காக, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்த்து அந்த கேம் விளையாடணும்னு நினைக்கிறவங்க கிட்ட எத்தனை பேர்கிட்ட காசு இருக்கு? ஒன்ஸ் அதில் காசு வரதை பார்த்துட்டாங்கன்னா இன்னும் அதிகமாக காசு போகணும்னு நினைச்சு அவங்க வீட்டுல காசு ரெடி பண்ண ஆரம்பிச்சா என்ன பண்றது? இதுல ஆபத்து இருக்கா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. வேலைக்கு போறவங்களாம் பாத்தீங்கன்னா மாச கணக்குல ஒர்க் பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து சேலரியா வாங்குறதுக்கு. எப்படி பாத்தீங்கன்னா உட்காந்துன்னு ஒரு 1 2 3 பட்டன் அழுத்துறது மூலியமா நம்மளுக்கு காசு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க பாத்தீங்கன்னா கடைசியா இது நிதி அபாயத்துக்கு உட்பட்டது அப்படின்னு போட்டுருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்கேம் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கேம். இதுக்கு என்ன பேர்லாம் தெரியல, இந்த பேர் நானே தான் வச்சேன். ஃபர்ஸ்ட் காசு கொடுத்து அப்படின்லாம் ஏதோ ஒன்று பண்ணி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹை நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கேம் எடுத்துட்டு வருவாங்க. அது என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்றவங்கள ரேண்டமா ஒருத்தருக்கு காரு, பைக்கு அந்த மாதிரி கிஃப்ட் பண்றதா சொல்லுவாங்க. அவங்க ரேண்டமா கிஃப்ட் தரேன்னு சொல்ற பர்சனும் ரேண்டம் ஆள் கிடையாதான். அவங்க கிஃப்ட் தர பொருளும் உருப்படியா இருக்காது. செகண்ட் ஹேண்ட் கார் அப்படின்னு சொல்றாங்க, செகண்ட் ஹேண்ட் கார், பைக்னு சொல்றாங்க. பார்த்து இருந்துக்கோங்க. காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலவே. அடுத்து நம்ம பார்க்க போறது டாஸ்க் ஸ்கேம். இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரேண்டம் டெலிகிராம் இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். பார்ட் டைம் ஜாப் இருக்கு, நாங்க சொல்ற டாஸ்க் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு டாஸ்க்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போய் டாஸ்க் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங்ல நம்பிக்கை வர வைக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் தருவாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் நீங்க திரும்பி டாஸ்க் பண்ணுவீங்க. ஆனா இந்த முறை உங்களுக்கு அமௌண்ட் வராது. அதுக்கு பதிலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க வாங்குற அமௌண்ட்டை விட இன்னும் அதிகமா வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். இதை பார்த்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரம்மி ஸ்கேம். ஒரு 4 பேர் ஒன்னா உட்காந்து ரம்மி விளையாடுறத குற்றமா பாக்குற நாம அதே ஏன் ஆன்லைன் ரம்மியை அப்படி பார்க்க மாட்டீங்க, யோசிக்க மாட்டீங்க? இந்த ரம்மியை பத்தி நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரம்மின்றது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்டு வெப்சைட் இல்லைன்னா ஆப். இது வந்து அல்காரிதமால தான் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த அல்காரிதம் நினைச்சா உங்களை ஜெயிக்க வைக்கவும் முடியும், தோக்க வைக்கவும் முடியும். இந்த மாதிரி கேம் விளையாடுறவங்க யாராவது தோத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வெளியே வர போறதில்ல. போட்ட காசு எடுக்கிறேன்னு சொல்லி திரும்பி திரும்பி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி திரும்பி திரும்பி விளையாடுறவங்க எத்தனை பேர் போட்ட காசு எடுப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். அங்கதான் ஸ்கேம், லாஸ் எல்லாமே அங்கதான் வருது. யாரை அதிகமா அஃபெக்ட் பண்ணும் இந்த மாதிரி கேம் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ், அதுவே டெய்லி வேஜஸ். ஏன்னா அவங்க கிட்ட தான் பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கையில இருக்கும். அதை எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு ஆப்ஷனா பார்த்து இந்த கேமுக்குள்ள வருவாங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி ஆப்ல அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க உள்ள எவ்வளவு அமௌண்ட் போடுறீங்க, வெளியே எவ்வளவு அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னு தெரியாது, வெளியே அமௌண்ட் எடுப்பீங்கனாலும் தெரியாது. ஏன்னா
வெளியே வர காசை நீங்க திரும்பி இந்த கேமுக்குள்ளே போட்டு யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ட்ரேடிங் ஸ்கேம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்கிரிப்ட் வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணி ட்ரேடிங் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ப்ரொமோட் பண்ற ட்ரேடிங் ஆப் லீகலா இல்லீகலான்னு நம்மளுக்கு தெரியாது. உண்மையாலுமே ட்ரேடிங்கை பத்தி தெரிஞ்சவங்க, ட்ரேடிங் பண்றவங்க யாரையுமே ஸ்டார்டிங்ல ட்ரேடிங் பண்ண வர சொல்ல மாட்டாங்க. ட்ரேடிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நாலேஜை கெயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ட்ரேடிங்குள்ளே வர சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரேடிங்ல அவ்வளோ ரிஸ்க் இருக்கு. அதுவும் இல்லாமல் ட்ரேடிங்ல 100ல 90% அவங்க போடுற காசை லாஸ் தான் பண்றேன்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க தாட்ஸ்லாம் கீழே கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, பாய். நல்லது கெட்டது எதுன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை வந்து விட்டுருங்க. கேம்லாம் யாரும் நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா வேஸ்ட்டாக போகிறது உங்க கஷ்டம். அதை வந்து ப்ரொமோட் பண்ணுற காசு யாரும் வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. ஸோ நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். மரியாதையா இருந்து கடைசியா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. வணக்கம். சமூக ஊடகங்களில் ட்ரெண்டிங்காக இருக்கும் சில விஷயங்களை பற்றி நாம் காண இருக்கிறோம். கமிட்டட் ஆனவர்கள் தங்களது கேர்ள் ஃப்ரெண்டிடம் பத்த வைக்கும் பார்வைக்காரா என்ற பாடலை பாடி ரீல்ஸ் போடுவதும் இதை பார்க்கும் சிங்கிள்ஸ்களுக்கு ஈனோவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அளவிற்கு வயிற்றெரிச்சல் ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக இன்ஸ்டாகிராமில் பார்ப்பவர்களை பதற வைக்கும் அளவுக்கு கொடூரமான ரீல்ஸ்கள் வந்ததால் மக்கள் பதற்றம். ஆழ்கடல் உயிரினங்கள் அனைத்தும் அசம்பிளியாகி கடலுக்கு மேல் வருவதால் நம்மளுக்கு ஏதோ ஆபத்து என செய்திகள் வருகின்றன. ஹிந்தி இஸ்குமே பாடல் ட்ரெண்டாகி கொண்டு வருவதால் தங்களின் தேவைக்கு ஏற்ப இன்ஸ்டாகிராமர்ஸ் ரீல்ஸ் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி வருகின்றனர்.